அதிகாலை நேரம் பைபிள் அவர் presented by the National Bible College. கிறிஸ்துவின் சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள். வெல்கம் டு Satellite Bible Classes. வணக்கம். தேசிய வேதாகம கல்லூரி மாணவ கண்மணிகளே, தோழர்களே, பெற்றோர்களே, உலகளாவிய என் தமிழ் சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த புதிய நாள் வாழ்த்துக்கள். இந்த தொடர் ரோமருக்கு எழுதிய நிருபம் மிக ஆழமாக, அதே வேளையில் சத்தியத்தின்படி இந்த புத்தகத்தை நடுநிலையாக நாம் படித்து வருகிறோம். இந்த புத்தகத்தை படிக்கும்போது தேவனுக்கு நமக்கு இடையில் உள்ள உறவு, அன்பு, தேவன் நம்மை குறித்து கொண்டிருக்கிற அந்த நீதி என்னவென்று நமக்கு விளங்குகிறது. கிறிஸ்தவர்கள் மத்தியில் ஒரு சடங்காச்சார முறையின் கீழே இந்த கிறிஸ்தவ மதம் விழுந்து கிடக்குது. ஒரு பேர் கிறிஸ்தவ பேர், ஒரு நம்பிக்கை கிறிஸ்தவ நம்பிக்கை, ஒரு கிறிஸ்தவ கல்யாணம், ஒரு கிறிஸ்தவ அடக்கம், இதுக்கு இடையில் பண்டிகைகள் கொண்டாடுவது, இதோடு கிறிஸ்தவம் முடிந்து விட்டதாக ஒவ்வொருவரும் நினைக்கிறாங்க. பாருங்கள் சகோதரர்களே, ஒரு விதையை ஊன்றினால் ஒரு சிறிய செடி முளைக்குது. அந்த செடிக்கு உங்களுக்கு பேர் தெரியாமல் போகலாம். ஆனால் அந்த செடி வளர வளர ஆச்சரியமாக நமக்கு இருக்கிறது. ஒரு 5 அடி வரும்போது இதுக்கு என்ன மரம் அப்படின்னு ஒரு பேர் கூட வைக்கலாம். அந்த மரமானது ஒரு 10 அடி உயரம் ஆகும்போது அது பூமியை பிளந்து மிகப்பெரிய தண்டு உடைய, அடிமரம் உடைய ஒரு மரமாக வளருகிறது. காட்டில் இருக்கிற ஒரு யானையை கொண்டு அந்த மரத்திலே கட்டிவிட்டால் இப்பொழுது அந்த காட்டு யானையால் அந்த மரத்தை இழுக்க முடியல. என் சகோதரர்களே, அந்த மரம் அவ்வளோ பெரியது ஆகிறதுக்கு முன்னால் ஒரு சிறிய விதையில் முளைச்சதை அன்னைக்கு நீங்கள் என்ன நினச்சிங்க? 2 கொழுந்து விட்டு வெளியே வரும்போது உங்கள் காலால் அதை மிரிச்சு போட்டிருக்கலாம்ல. ஒரு அடி செடியாக இருக்கும்போது ஒரு ஆடு மேய்ந்து இருக்கலாம் இல்லையா? ஆனால் அது வளரக்கூடிய ஒரு பக்குவம் அடையும் போது காட்டு யானையால் கூட அதை வீழ்த்த முடியல. அப்படி தான் தேவனுடைய வார்த்தை விதையாக நம்முடைய இருதயத்தில் விழுந்து அது நன்றாக முளைத்து பெரிய மரமாகும்போது பூமியை பிளப்பது போல நீங்களும் மரித்தோர் உயிர்த்தெழுதலை அடைவீர்கள், கர்த்தராகிய இயேசுவின் வருகைக்கு ஆயத்தமாவீர்கள் என்று சொல்லி இன்றைக்கு ரோமருக்கு எழுதிய நிருபம் 10வது அதிகாரத்தை நாம் படிக்கிறோம். இந்த 10வது அதிகாரத்தில் 21 வசனங்கள் இருக்கிறது. ஒரு முக்கியமான தகவலை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இந்த பழைய ஏற்பாட்டு கால இஸ்ரவேலர்கள் அதே மாதிரி தான் இன்றைக்கும் கிறிஸ்தவ மதத்தில் இருக்கிறவங்கெல்லாம் ஒரு வகையில் இஸ்ரவேலர்கள் மாதிரி தான். பழைய காரியங்களையே பிடிச்சிக்கின்னு தொங்கிட்டு இருப்பாங்க. எங்களுக்கு போப்பு சொன்னார், எங்களுக்கு மார்ட்டின் லூதர் சொன்னார், எங்களுக்கு பாஸ்டர் ஆல்வின் சொன்னார் அப்படின்னு இந்த குரூப்ஸ், இந்த மதங்கள்லாம் தனித்தனியாக, கத்தோலிக்க, புராட்டஸ்டன்ட்டு, பெந்தகோஸ்து அமைப்புகள் ஒரு தனி மனிதனுடைய போதனையையும் எண்ணங்களையும் கற்பனைகளையும் மத போதனைகளையும் நம்பிக்கொண்டிருக்கிறது. அதே மாதிரி தான் இஸ்ரவேலர்கள். எப்போ பார்த்தா மோசே, நியாயப்பிரமாணம் இப்படியே சொல்லிகிட்டு இருப்பாங்க. நியாயப்பிரமாணத்தினுடைய நோக்கம் நாம் கிறிஸ்துவண்டை வழிநடத்தப்பட வேண்டும் என்பது தான். நியாயப்பிரமாணத்தினுடைய நோக்கம் நாம் பாவிகள் என்பதை நிரூபிப்பது தான். நியாயப்பிரமாண நோக்கம் விசுவாசத்தினாலே நாம் தேவனுடைய நீதியை தேட வேண்டும் என்பது தான். இதுக்காக தான் நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது. இப்போ இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்து தேவனுடைய நீதியை சுவிசேஷமாக எல்லா ஜனங்களுக்கு அறிவிக்கிற இந்த காலத்தில் அந்த யூதர்கள் அடம் பிடிக்கிறாங்க. இந்த இயேசு எங்களுக்கு வேண்டாம், அவர் கொடுக்குற நீதி எங்களுக்கு வேண்டாம், நாங்கள் நியாயப்பிரமாணத்தின்படியே மூடர்களாக இருக்க விரும்புகிறோம். அதே மாதிரி தான் இன்றைக்கி கிறிஸ்தவத்தில் உள்ள இந்த மதங்கள் பழைய ஏற்பாட்டு நியாயப்பிரமாணங்களை இன்றைக்கும் அவர்கள் கை கொண்டு மூடர்களாக இருப்பதை நம்ம பார்க்குறோம். இல்லைன்னு சொன்னால் 7ஆம் நாள் கூட்டத்தார், அதாவது இஸ்ரவேலர்களுடைய சனிக்கிழமை தொழுகையை இந்நாள் வரைக்கும் ஒரு கூட்டம் இன்றைக்கி கையில் வச்சுருக்கு.
அதே போல் பழைய ஏற்பாட்டில் பிதா என்ற ஒரு வார்த்தையை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு புதிய ஏற்பாட்டுக்குள்ளே வரும்போது பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி, இதில் பிதாவை மட்டும் நம்பி குமாரனையும் பரிசுத்த ஆவியோ மறுதலிக்கிற புதிய ஏற்பாட்டு சபைகள், பேருக்கு கிறிஸ்தவ சபைகள் என்று தங்களை சொல்லுவர்களும் இருக்கிறார்கள். பழைய ஏற்பாட்டில் அப்படி தானே இருக்குது. ஆனால் புதிய ஏற்பாட்டுக்கு வரும்போது தான் தேவன் மாபெரும் வெளிச்சத்தை நமக்கு தருகிறார். ஆதியாகம காலம் ஒரு நட்சத்திரத்தின் ஒளியை போன்றது. மோசேயினுடைய காலம் ஒரு பூரண சந்திரனுடைய ஒளியை போன்றது. புதிய ஏற்பாட்டு காலம் பளிச்சென்று தெரியும் சூரிய ஒளியை போன்றது. இப்போ ஒளியில் வித்தியாசம் இருக்குது இல்லையா? அது மாதிரி சத்தியத்தை நாம் நன்றாக புரிந்து கொள்ளணும். புதிய ஏற்பாட்டுக்குள்ளே வரும்போது தான் தேவன் பிதா என்றும் குமாரன் என்றும் பரிசுத்த ஆவி என்றும் அழைக்கப்படுகிறார். இந்த கருத்து இங்கே தான் நிலைநாட்டப்படுது. ஆக பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியில் கையை வச்சிங்கன்னா, தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, மறுதளிச்சிங்கன்னா, இம்மையிலும் மறுமையிலும் உங்களுக்கு பாவ மன்னிப்பும் கிடையாது, நரகத்துக்கு தான் நீங்கள் போகணும். நான் சொல்லது. நீங்கள் வேண்டுமானால் மத்தேயு 12:32 1 யோவான் 5:16 படித்து பாருங்கள். இப்படிப்பட்டவர்களுக்கு மன்னிப்பில்லை என்று சொல்லப்பட்டிருக்கு. ரோமருக்கு எழுதிய நிருபம் 10 6-7 விசுவாசத்தினாலாகும் நீதியானது கிறிஸ்துவை இறங்கி வர பண்ணும்படி பரலோகத்துக்கு ஏறுகிறவன் யார்? அல்லது கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து ஏறி வர பண்ணும்படி பாதாளத்துக்கு இறங்குகிறவன் யார் என்று உன் உள்ளத்திலே சொல்லாதிருப்பாயாக என்று சொல்லியிருக்கிறதுமன்றி. அதாவது அன்றைய யூதர்கள், அந்த இஸ்ரவேலர்கள், இயேசு கிறிஸ்து பரலோகத்திலிருந்து வந்தார் என்றும் அவர் நம்முடைய பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3வது நாளை எழுந்து அவர் பரலோகத்திற்கு ஏறி சென்றார் என்ற அந்த கருத்தை, அந்த போதனையை, அந்த சத்தியத்தை அவர்கள் ஒப்புக்கொள்ள மறுக்கிறார்கள். அது எப்படி நடக்கும்? அது எப்படி வானத்திலிருந்து அவர் கீழே வருவார்? அதுக்கப்புறம் எப்படி பூமியிலிருந்து அவர் மேலே ஏறி செல்வார்? இதை சொல்கிற மக்கள் அவர்கள் கை கொண்டிருக்கிற நியாயப்பிரமாணத்தில் இந்த தகவல் இருக்கிறது என்பதை மறந்து விட்டார்கள். உபாகமம் 30 11, 12, 13 இன்று நான் உனக்கு விதிக்கிற கட்டளைகளை உனக்கு மறைப்பொருளும் அல்ல, அது உனக்கு தூரமானதும் அல்ல. இது மோசே இஸ்ரவேலுக்கு சொல்கிறார். இட் இஸ் நாட் மிஸ்டரி, இட் இஸ் நாட் ஃபார் அவே. மறைப்பொருளும் இல்லை, தூரமானதும் அல்ல. இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு 1500 ஆண்டுகளுக்கு முன்னால் இஸ்ரவேலர்களுக்கு மோசே நியாயப்பிரமாணத்தை கொடுத்தார் இல்லையா? அந்த கையோடு இந்த செய்தியை சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? தொடர்ந்து பாருங்கள். 12 நாங்கள் அதை கேட்டு அதன்படி செய்யும் பொருட்டு எங்கள் நிமித்தம், பேனால் அடிக்கோடிடுங்கள், வானத்துக்கு ஏறி அதை எங்களுக்கு கொடுக்கிறவன் யார் என்று நீ சொல்லத்தக்கதாக அது வானத்தில் உள்ளதும் அல்ல. நாங்கள் அதை கேட்டு அதன்படி செய்யும் பொருட்டு எங்கள் நிமித்தம் சமுத்திரத்தை கடந்து அதை கொண்டு வருகிறவன் யார் என்று நீ சொல்லத்தக்கதாக அது சமுத்திரத்துக்கு அப்புறத்திலும் மானதும் அல்ல. நீ அந்த வார்த்தையின்படியே செய்யும் பொருட்டு அது உனக்கு மிகவும் சமயமாய் உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது. இஸ்ரவேலர்களுக்கு ஒரு தீர்க்க தரிசனமாக இதை சொல்கிறார். வானத்துக்கு யார் ஏறுவான், வானத்திலிருந்து யார் இறங்கி வருவான், அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காத. தேவன் இயேசு கிறிஸ்துவை உன்னுடைய வாயின் வழியாக வார்த்தையாக அனுப்ப போகிறார் என்று சொல்லுகிறார். அது உன் வாயில் இருக்கிறது என்று சொல்கிறார். அதனுடைய அர்த்தம் என்னன்னா, இயேசு கிறிஸ்து மாம்சத்தின்படி இஸ்ரவேலராக பிறக்கப் போகிறார். இஸ்ரவேலர்களில் உள்ள யூத கோத்திரத்தில் பிறக்கப் போகிறார். ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் கோயிங் டு கம் த்ரூ த ஃபேமிலி ஆஃப் இஸ்ரேல், த்ரூ த ட்ரைப் ஆஃப் ஜூடா. Therefore, Christ came as a word from the very body of the children of Israel. இஸ்ரவேலர்களுடைய உடல் வழியாக வார்த்தை என்று அழைக்கப்படுகிறவர் அவர்கள் உடல் வழியாக வந்ததனாலே அவர்கள் உடலில் உள்ள வாயிலே இருக்கும் வார்த்தை அது என்று சொல்கிறார். புரிஞ்சுதா உங்களுக்கு? யோவான் 1:1 நாம் படிக்கிறோம், ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது,
அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. சரி, அந்த வார்த்தை யோவான் 1:14 படிக்கிறோம். அந்த வார்த்தை மாம்சமாகி இப்பொழுது அந்த வார்த்தை உடலாக மாறிவிட்டது என்று சொல்கிறார். அந்த வார்த்தை எங்கே மாம்சமானது? மரியாளினுடைய கர்ப்பத்தில், யோசேப்பினுடைய குடும்பத்தில். மரியாளும் யோசேப்பு எந்த கோத்திரத்தை சேர்ந்தவர்கள்? யூத கோத்திரத்தை சேர்ந்தவர்கள். மரியாள் வழியாக இயேசு பிறப்பார் என்பது ஏசியா 7:14 நம்ம படிக்கிறோம். இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாயாக. இம்மானுவேல் என்று சொன்னால் தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று பொருள். மத்தேயு 1:21 மரியாள் தன்னுடைய முதல் பேரான குமாரனை பெற்றபோது அவருக்கு இயேசு என்று பெயரிட்டாள். இயேசு என்பதற்கு அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிக்கிறவர் என்று அர்த்தமாம். இம்மானுவேல் என்பது தேவன் நம்மோடு இருக்கிறார் என்பதின் பொருள். சகோதரர்களே, அந்த வார்த்தை இப்பொழுது எங்கே இருக்கிறது? இஸ்ரவேலர்களுடைய குடும்பத்தை சேர்ந்த யூத வம்சத்தில் ஒருவராக அந்த வார்த்தை வந்தது. ஆகவே பவுலடியார் சொல்கிறார், பரிசுத்த ஆவினாலே அந்த இஸ்ரவேலர்களை பார்த்து, எங்களுக்காக யார் வானத்துக்கு ஏறுவான்? எங்களுக்காக வானத்திலிருந்து எவன் இறங்கி வருவான்? நாங்கள் அந்த வார்த்தையை தேடும்படி எந்த சமுத்திரத்தை தாண்டி போக முடியும்? அதெல்லாம் நீ சொல்ல வேண்டியதில்லை. அவர் உங்களுக்குள்ளவே பிறந்தார் ஐயா. உன்னுடைய ஃபேமிலி மேன் அவர், உன்னுடைய பிளட் சர்க்குலேஷன் அவர் வந்தார், உன்னுடைய இரத்த ஓட்டமாக அவர் வந்தார். இன்னொன்று இப்படி பேசிகிட்டு இருக்கியே. உபாகமம் 18:15 உன் தேவனாகிய கர்த்தர், கவனிங்கள், என்னைப் போல ஒரு தீர்க்கதரிசி உனக்காக உன் நடுவே உன் சகோதரிலிருந்து எழும்ப பண்ணுவார், அவருக்கு செவி கொடுப்பீர்களாக. இப்பொழுது உபாகமம் 18:18 உன்னைப் போல ஒரு தீர்க்கதரிசியை நான் அவர்களுக்காக அவர்கள் சகோதரிலிருந்து எழும்ப பண்ணி என் வார்த்தைகளை அவர் வாயிலே அருளுவேன். அதாவது தேவனுடைய வார்த்தையை வாயிலே பெற்றவராக இயேசு வருகிறார். நான் அவருக்கு கற்பிப்பதெல்லாம் அவர் உங்களுக்கு சொல்லுவார். இந்த இடத்துல உங்களுக்கு என்பது இஸ்ரவேலரை குறிக்கிறது. என் நாமத்தினாலே அவர் சொல்லும் என் வார்த்தைகளுக்கு செவி கொடாதவன் எவனோ நான் அவனை விசாரிப்பேன். கடவுள் சொல்கிறாரு, இயேசு கிறிஸ்துவை நிராகரிக்கிறவனை கடவுள் நியாயம் தீர்க்க போகிறார். சகோதரர், இந்த 2 பகுதி, அதாவது உபாகம் 30, உபாகம் 18 2 வசனம் நாம் பார்த்தோம். இந்த ரெண்டுமே இயேசு கிறிஸ்துவை பற்றியது தான். புதிய ஏற்பாட்டுக்குள்ளே வரும்போது இயேசு கிறிஸ்துவ மக்கள் தானாகவே, யாருமே சொல்லாமல் அவர்களாகவே இயேசுவை தீர்க்கதரிசனம் தான் அழைச்சாங்க. ஆரம்பத்தில் பாருங்கள், லூக்கா எழுதிய சுவிசேஷம் 7:16 எல்லாரும் பயமடைந்து, மகா தீர்க்கதரிசியானவர் நமக்குள்ளே தோன்றியிருக்கிறார். அப்போ பொதுவாகவே இயேசுவை அக்கால மக்கள் தீர்க்கதரிசி என்று மட்டும் சொல்ல, மகா தீர்க்கதரிசி. இப்பொழுது யோவான் சுவிசேஷம் 4:19 அப்பொழுது அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, ஆண்டவரே, நீ தீர்க்கதரிசி என்று காண்கிறேன். சமாரிய பெண் இயேசுவை தீர்க்கதரிசி என்று சொல்கிறார். தீர்க்கதரிசினா கடந்த காலத்தையும் சொல்லணும், எதிர்காலத்தையும் சொல்லணும். இயேசு கிறிஸ்து கடந்த காலத்தையும் எடுத்து சொல்லக்கூடிய தீர்க்கதரிசியாக இருந்தார், எதிர்காலத்தை நிறைவேற்றக்கூடிய தீர்க்கதரிசியாகவும் இருக்கிறார். இப்பொழுது ரோமருக்கு எழுதிய நிருபம் 10 அந்த இஸ்ரவேலர்களுடைய பிரச்சனை என்னன்னா, இயேசுவை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியல. அவர்கள் சில கேள்விகளை கேட்குறாங்க. அது எப்படி வானத்திலிருந்து அவர் இறங்க முடியும்? அது எப்படி பூமியிலிருந்து அவர் ஏற முடியும்? அவருடைய வார்த்தையினாலே நாங்கள் எப்படி ரட்சிக்கப்பட முடியும்? இதான் அவங்களுடைய கேள்வி. மோசே இவைகளை சொல்லி இருக்கிறான் என்று பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்கு நினைவுபடுத்துகிறார். பழைய ஏற்பாட்டு நியாயப்பிரமாணத்தை சிலுவையிலே இயேசு நிறைவு செய்கிறார். இயேசுனுடைய உயிர்த்தெழுதல் புதிய ஏற்பாடாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால தான் பழைய ஏற்பாடு நிறைவு பெற்றது, புதிய ஏற்பாடு செயல்படுகிறது. இப்பொழுது ரோமருக்கு எழுதிய நிருபம் 10 முதல் சில வசனங்களை வாசிக்கிறேன், கவனிங்க. சகோதரரே, கவனிங்கள், இஸ்ரவேலர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே என் இருதயத்தின் விருப்பமும் நான் தேவனை நோக்கி செய்யும் விண்ணப்பமாய் இருக்கிறது. அப்போது சிலுவைக்கு பிறகு பவுலடியார்
அவருடைய இனமாக இஸ்ரவேல் ஜனத்தை பற்றி பேசும்போது என்னுடைய ஜெபம் என்ன தெரியுமா? எல்லா இஸ்ரவேலர்களும் ரட்சிக்கப்பட வேண்டும். என் அன்பு சகோதரர்களே, இன்றைக்கு இயேசு உயிர்த்தெழுந்து 2000 வருஷம் ஆச்சு. இன்னை தேதி வரைக்கும் எந்த யூதனோ இயேசுவை தேவனுடைய குமாரன் என்றோ, அவர் சிலுவையில் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆவது நாளில் உயிர்த்தெழுந்தார் என்றோ, அவருடைய ரத்தம் தான் அவருடைய பாவம் மன்னிப்பு என்றோ ஒரு ஆள் கூட ஒத்துக்கவும் மாட்டான். காரணம் அவங்களுடைய போதனை அந்த மாதிரி. என் அன்பு சகோதரர்களே, பவுலடியார் ரோமருக்கு எழுதின இந்த நிருபத்தை 64வது வருஷம் எழுதியிருக்கார். என்ன ஜெபம் பண்ணுறார் பார்த்தீங்களா? இஸ்ரவேலர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். இன்னி தேதி வரைக்கும் அவர்கள் ரட்சிக்கப்பட விரும்பலை அவங்க. ஏன்னா அவங்க குருட்டாட்டத்தின் கீழே இருக்காங்க. இதை இன்றைக்கு கிறிஸ்தவத்தில் உள்ள மதங்கள் கூட புரிந்து கொள்ளாமல் இருக்கிறது. இப்பொழுது 2வது வசனம், தேவனை பற்றி அவர்களுக்கு வைராக்கியம் உண்டு என்று அவர்களை குறித்து சாட்சி சொல்கிறேன், ஆகிலும் அது அறிவுக்கேற்ற வைராக்கியம் அல்ல. இந்த மதத்தில் இருக்கிற இந்த புதிய ஏற்பாட்டு சபை, கிறிஸ்தவ சபைகள்னு சொல்கிறாங்களே, அந்த ஆட்கள் இதை கவனிக்கணும். இந்த இடத்துல பாருங்கள், 2வது வசனத்தில் தேவனை பற்றிய, இந்த இடத்துல தேவன் என்பவர் ஒருவர் தான். அவர் பிதா என்றும் குமாரன் என்றும் பரிசுத்தாவி என்றும் அழைக்கப்படுகிறார். பிதா, குமாரன், பரிசுத்தாவியாகிய மூவர் ஒன்றாக தேவனாக இருக்கிறார். இந்த அறிவு அவர்களுக்கு இல்லை. அதனால் ஒருத்தன் பிதாவை நோக்கி போகிறான், ஒருத்தன் இயேசு மட்டுமேன்றான், இன்னொருத்தன் பரிசுத்தாவி மட்டுமேன்றான். புதிய ஏற்பாட்டில் அந்த மாதிரி மட்டுமே, ஒன்லி என்ற வார்த்தை கிடையாது. காட் ஒன்லி. There is no Father only, there is no Jesus only, there is no Holy Spirit only. Father, Son and the Holy Spirit are made one. இம்மூவரும் ஒன்றாக இருக்கிறார்கள் என்று தான் புதிய ஏற்பாடு நமக்கு போதிக்கிறது. என் அன்பு சகோதரர்களே, தேவனை பற்றிய வைராக்கியம் அவர்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கான். நம்ம ஆள் இருக்கான், நாக்கு கடிப்பான், கத்தியை தூக்குவான், குத்த வருவான், அந்த அளவுக்கு வெறி பிடிச்சவனா இருக்கான். கிறிஸ்தவர்கள் மத்தியில் இப்படி தான் இருக்காங்க. அவங்கவுங்களுடைய போதனையை அவங்கவுங்க அவ்வளோ வைராக்கியமாக சொல்கிறாங்க. வைராக்கியத்தினால நம்ம கிறிஸ்தவ மார்க்கத்தை நிறுவ முடியாது. யூ cannot establish Christianity by your foolish zealous. முட்டாள்தனமான வைராக்கியத்தினால கிறிஸ்தவ மார்க்கத்தை நிலைநாட்ட முடியாது. வைராக்கியம் அதிகமாக இருக்கும். மற்ற மதங்களில் இருக்கவங்களுக்கு எவ்வளோ வைராக்கியம் இருக்குது பார்த்தீங்களா? நெருப்பு மேலே நடக்கிறான் இல்லையா? அவனுடைய வைராக்கியம் எவ்வளோ பெருசு. ஆகவே ஒரு ஆள் வைராக்கியத்தினால ரட்சிக்கப்பட முடியாது. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு தான் ரட்சிக்கப்பட முடியும். யூ cannot be saved by your zealous and zeal. You need to be saved by the grace and faith. அதனால் அந்த யூத ஜனங்களுக்கு அதிக வைராக்கியம் இருந்தது. அதனால தான் இயேசுவை தூக்கி சிலுவையில் அறைஞ்சாங்க. 3வது வசனம், எப்படி என்றால் அவர்கள் தேவனுடைய நீதியை அறியாமல் தங்கள் சுயநீதியை நிலைநிறுத்த தேடுகிறபடியால் தேவ நீதிக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறார்கள். இந்த வைராக்கி இருக்கிற ஆள் ஏன் முட்டாளாக இருக்கானா? அவனுக்கு தேவ நீதி தெரியல. தேவன் தமது நீதியை சிலுவையிலே மனுஷனுடைய பாவங்களுக்காக வெளிப்படுத்தினாரே, தமது சொந்த குமாரனுடைய மரணத்தின் வழியாக. அதை அவனால் புரிந்து கொள்ள முடியல. They are blinded of God's righteousness. அவர்கள் தேவ நீதியை அறிந்து கொள்ளாமல் சுயநீதியை நிலைநிறுத்த தேடுகிறார்களாம். சுயநீதினா செல்ஃப் ரைச்சியஸ். நம்ம ஆளுங்கள்லாம் ஊரில் பார்ப்போம், நான் நீதிமான், எனக்கு நிகரானவன் யாருமே கிடையாது, நான் தான் யோகியமான ஆள் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? அது மாதிரி எல்லா யூதர்களும் அவருடைய ஆத்ம விஷயத்தில் அவர்கள் தங்களுடைய சொந்த நீதியை நம்பினார்கள். பவுலடியார் கூட சுயநீதியை நம்பினதுனால தான் ஸ்தேவானை கொலை செய்தார், சபைகளை பாழடித்தார், அநேக பரிசுத்தவான்களை சிறையில் இட்டார், கொன்று குவித்தார். பிறகு அவர் புரிந்து கொண்டார். ஆகவே இஸ்ரவேலர்கள் தேவ நீதியை அறிந்து கொள்ளாமல் தங்களுடைய சுயநீதியை நிலைநிறுத்த பார்க்கிறார்கள். இன்றைக்கி கூட பாருங்கள், இந்த மதத்தில் இருக்கிறவங்கள பார்த்து, ஐயா புதிய ஏற்பாடு இப்படி சொல்லுதே, இப்படி தான் போதிக்குதுன்னு கேட்டால் அந்த இடத்துல அவனுக்கு தலையில் எது வருதுன்னா அவனுடைய வைராக்கியமும் அவனுடைய சுயநீதியும் தான் தூக்கி பார்க்குது.
நான் காலகாலமாக கத்தோலிக்கன், நான் காலகாலமாக ப்ராட்டஸ்டண்ட்டு, நான் காலகாலமாக பரிசுத்தாவி குடும்பத்தை சேர்ந்த ஆள். இது உன்னுடைய வைராக்கியம், இது உன்னுடைய சுய நீதி சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? ஆகவே அன்பு சகோதரர்களே, நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். 4வது வசனம் பாருங்கள். விசுவாசிக்கிற எவனுக்கும் நீதி உண்டாகும்படியாக கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவாக இருக்கிறார். சில கொட்டைகளை கையிலே உடைச்சிடலாம், சில கொட்டைகளை கல்லால் இடித்து 2ஆக உடைக்கலாம். ஆனால் சில கொட்டைகளை உடைக்கவே முடியாது. அது மாதிரி தான் கிறிஸ்தவ மதத்தில் உள்ள சில மக்கள், சில பிரிவுகள், அவங்களுக்கு எவ்வளவு வசனத்தை எடுத்து காண்பித்தாலும் அவங்க மண்டையை உடைக்கவே முடியாது. அதில் ஒன்று, இந்த பழைய ஏற்பாட்டின்படி நடக்கிற இந்த மதத்தில் உள்ள மக்கள் அதை விட்டு வெளியவே வர மாட்டாங்க. பாருங்கள், இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, இயேசு கிறிஸ்து அவருடைய சிலுவை மரணம் மோசேயினுடைய நியாயப்பிரமாணத்தினுடைய முடிவாக இருக்கிறது, தேவ நீதி வெளிப்படும் இடமாக இருக்கிறது, விசுவாசிக்கிற மனிதனை நீதிமானாக்கக்கூடியதாக இருக்கிறது. கிரைஸ்ட் இஸ் த எண்ட் ஆஃப் த லா. இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தினுடைய முடிவாக இருக்கிறார். அது முடிஞ்சது, எல்லாம் முடிந்தது என்று சொல்லி அவர் தமது ஆவியை விட்டார். என் அன்பு சகோதரர்களே, இதை நீங்கள் விளங்கி கொள்ள வேண்டும். இதை நீங்கள் விளங்கிக்கலன்னு வச்சுங்க, ஒரு காலம் நீங்கள் கிறிஸ்தவர்களாக இருக்க முடியாது. நீங்கள் இந்த பைபிளை ஒன்றா கையில் வச்சுக்கலாம், செத்த பிறகு யாராவது உங்கள் மார் மேலே இந்த பைபிளை வச்சு உங்களை அடக்கம் பண்ணிடலாம். அதனால் நீங்கள் மோட்சம் போயிடுவீங்கன்னு நினைக்காதீங்க. நீங்கள் வாழ்நாள் காலத்திலேயே சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளலைன்னா கிறிஸ்தவ அடக்கம் செய்கிறதுனால பயன் இல்லை, கிறிஸ்தவ கல்யாணம் பண்ணிக்கிறதுனால பயன் இல்லை, கிறிஸ்தவ பேர் வச்சுக்கிறதுனால பயன் இல்லை, கிறிஸ்தவ ஆலயங்களுக்கு போகிறதுனால பயன் இல்லை. ஏசு யாருன்னு தெரியாமல் நீ ஏன் கிறிஸ்தவனாக இருக்க? சொன்னது விளங்குச்சா? வலிக்குதில்ல, வேதனையாக இருக்கும். ஆனால் அதை சிந்திக்க வேண்டும். இப்போ இயேசு கிறிஸ்து கூட வந்து நற்செய்தி சொன்ன போது மக்களுக்கு அது எரிச்சலாக இருந்தது, அவரை கொல்லணுன்னு தான் அவங்க நினச்சாங்க. ஆனால் அவர்கள் சத்தியத்தை உணரும் போது அது அவர்களுக்கு ரட்சிப்பாக மாறியது. மக்கள் இப்போ ஒரு கேள்வியை கேட்குறாங்க, எங்களுக்கு இவ்வளோ நாள் தெரியாது, இதெல்லாம் யார் எங்களுக்கு இதெல்லாம் சொன்னாங்க? நாங்கள் 100 வருஷமாக கிறிஸ்தவர்களாக இருக்கோம், 50 வருஷமாக கிறிஸ்தவர்களாக இருக்கோம், 10 தலைமுறை நாங்கள் கிறிஸ்தவர்கள், இந்த ஆலயத்தில் தான் எங்களுக்கு கல்யாணம், இதை இங்கே தான் எங்கள் குடும்பத்தெல்லாம் அடக்கம் பண்ணி வச்சுருக்காங்க, இப்படியெல்லாம் பாரம்பரியங்களை நம்ம பேசுகிறோம், எங்களுக்கு தெரியாது அப்படின்னு கூட சொல்கிறோம். இப்போ கிறிஸ்தவர்கள் மத்தியில் இருக்க பெரிய டிமாண்ட் என்னென்னா, எங்களுக்கு இந்த மாதிரிலாம் சத்தியம் சொல்ல யாருமே இல்லை. ஆனால் கையில் உங்கள் கையில் பைபிள் இருந்ததில்ல, நீங்கள் அதை பகுத்து படிக்கலை, அதான் பிரச்சனை. வீட்டில் அம்மா சாப்பாட்டை டேபிள் மேலே வச்சுட்டு வேலைக்கு போயிருக்காங்க, பிள்ளைகள் வந்து அதை எடுத்து சாப்பிட்ணும். அதை விட்டுட்டு அம்மா 5 மணி வர வரைக்கும் நீங்கள் அழுது புலம்புன பயன் இல்லை. அது மாதிரி இயேசு கிறிஸ்து வரும் வரைக்கும் பைபிளை கையில் வச்சுக்கிட்டு சத்தியம் தெரியாமல் இருந்தால் பயன் உங்களுக்கு இல்லாமல் போயிடும். அவங்க என்ன கேட்குறாங்க, எங்களுக்கு யாருமே வந்து சுவிசேஷத்தை சொல்லலை, இந்த மாதிரி சத்தியத்தை யாரும் எடுத்து சொல்லலை, அதுக்கு தான் நான் உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கேன். இப்போ இனிமேல் நீங்கள் தப்ப முடியாது இல்லையா? எங்களுக்கு யாருமே சொல்லலை அப்படின்னு மக்கள் வந்து ஒரு குறை சொல்கிறாங்க. பாருங்கள், ரோமர் 10வது அதிகாரம் 14 முதல் சில வசனங்களை வாசிக்கிறேன், கவனிங்க. அவரை விசுவாசியாதவர்கள் அவரை எப்படி தொழுது கொள்வார்கள்? 1. அவரை குறித்து கேள்விப்படாதவர்கள் எப்படி விசுவாசிப்பார்கள்? 2. பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள்? 3. அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள்? 4. இந்த 4 கேள்விகளை இந்த மதத்தில் இருக்கிறவர்களும் அந்த பழைய யூதர்களும் கேட்கிறார்கள். எங்களுக்கு யாருமே தேவனுடைய வார்த்தையை அனுப்பலை, இந்த மாதிரி சொல்கிறதுக்கு ஆள் இல்லை. கேள்வியெல்லாம் என்னன்னா, பிரச்சனை அதெல்லாம் கிடையாது. நீங்கள் தேவ வசனத்தை விசுவாசித்தா, அதன்படி நடந்திருந்தா பிரச்சனையே இல்லைன்றார். பாருங்கள், ரோமருக்கு எழுதிய நிருபம் 10வது அதிகாரம் 17வது வசனம், உங்களுக்கான பதில் இங்கே சொல்லப்பட்டிருக்கு. ஆதலால் விசுவாசம் கேள்வினாலே வரும். கேள்வினா கேள்விப்படுதல். இந்த இடத்துல ஹியரிங், நாட் கொஸ்டின். கொஸ்டின்னா அதுக்கும் கேள்வி தான். இந்த இடத்துல கேள்வின்னு சொன்னால் கேள்விப்படுதல், ஹியரிங். என்ன சொல்கிறார் பாருங்க, ஆதலால் விசுவாசம் கேள்வினாலே வரும். நீங்கள் கேள்விப்படுவதனால் வரும், கேள்விப்படுதல் தேவனுடைய வசனத்தினால் வரும். இப்போது என்ன சொல்கிறாரு, ஒரு விதை இருக்க மண்ணில் போட்டால் முளைக்குது இல்லையா, அது மாதிரி தேவனுடைய வசனம் இருக்குது.
லூக்கா 8ஆம் அதிகாரம் 11வது வசனத்தில் விதை தேவனுடைய வார்த்தை. The word is the seed. If it is planted into your heart, it will produce the faith. ஆகவே தேவனுடைய வசனத்தை நீங்கள் சரியாக கேள்விப்பட்டால் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் மாற முடியும். தேவனுடைய வழியிலே நடக்க முடியும். சத்தியத்தை புரிந்து கொள்ள முடியும். ஆகவே யாரும் அனுப்பப்படவில்லை, யாரும் எங்களுக்கு சொல்லவில்லை, எங்களுக்கு இதெல்லாம் தெரியாது, ஆகவே நாங்கள் இப்படியே இருக்கிறோம் என்றெல்லாம் நீங்கள் சொல்லி தப்பித்து கொள்ள முடியாது. Faith comes by hearing of the word of God. So you hear the word of God today. இன்றைக்கு நீங்கள் தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்க வேண்டும். அப்படி விசுவாசித்தால் நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. சொன்னது விளங்குச்சா? கவனிப்போம். ரோமருக்கு எழுதிய நிருபம் 10வது அதிகாரம் 9ஆம் வசனம். ஏனென்றால் கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோர்ந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால், பேனால் அடிக்கோடிடுங்கள். 2வது பாருங்கள், 11வது வசனம். அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன், பேனால் அடிக்கோடிடுங்கள், வெட்கப்பட்டு போவதில்லை என்று வேதம் சொல்கிறது. 3 10ஆம் அதிகாரம் 12வது வசனம். யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் வித்தியாசம் இல்லை, எல்லாருக்கும் கர்த்தரானவர் தம்மை தொழுது கொள்கிற யாவருக்கும் ஐஸ்வர்ய சம்பன்னராயிருக்கிறார். ஐஸ்வர்ய சம்பன்னராயிருக்கிறார். அண்டர்லைன் பண்ணுங்க 3 விஷயங்கள். 4 10ஆம் அதிகாரம் 13வது வசனம். ஆதலால் கர்த்தருடைய நாமத்தை, அண்டர்லைன் பண்ணுங்க, தொழுது கொள்கிற எவனும் ரட்சிக்கப்படுவான். விசுவாசத்தினாலே தேவனுக்கு கீழ்ப்படுகிற மனிதன், ரோமர் 10ஆம் அதிகாரம் 9வது வசனத்தினுடைய கடைசி பாருங்கள், ரட்சிக்கப்படுகிறான். 10ஆம் அதிகாரம் 11வது வசனத்தினுடைய கடைசி வரி பாருங்கள், வெட்கப்பட்டு போவதில்லை. 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தினுடைய கடைசி வரி பாருங்கள், ஐஸ்வர்ய சம்பன்னராக தேவன் உங்களுக்கு இருக்கிறார். 10ஆம் அதிகாரம் 13வது வசனத்தில் தொழுது கொள்கிறவர்களாக நீங்கள் மாற்றப்படுகிறீர்கள். அதாவது salvation, you are not ashamed, God blesses you, you become a worshipper of God. இத்தனை காரியங்களும் நடைபெறுகிறது. ஆகவே 21வது வசனம். இஸ்ரவேலரை குறித்தோ கீழ்ப்படியாதவர்களும், கவனிங்கள், எதிர்பேசுகிறவர்களுமா இருக்கிற ஜனங்களிடத்திற்கு நாள் முழுவதும் என் கைகளை நீட்டினேன் என்று அவர் சொல்லியிருக்கிறார். சில சமயங்களில் பெற்றோர்கள் 2 கையை நீட்டி வா மகனே வா மகளே என்று கூப்பிடும்போது கையை தட்டி விட்டு பிள்ளைகள் ஓடி போவதை நாம் பார்க்கிறோம். முரட்டாட்டமாக நடப்பதை பார்க்கிறோம். பெற்றோருடைய கையை கடித்து விட்டு ஓடுகிற பையன்களை நான் பார்த்துருக்கேன். இப்படி தான் இஸ்ரவேலர்கள் அகல விரிந்த ஆண்டவர் இயேசுவின் சிலுவை கரங்களை அவர்கள் நிராகரித்தார்கள். அவருடைய நீட்டப்பட்ட கரத்தை அவர்கள் உதைத்தார்கள். இது ஒரு தீர்க்க தரிசனம். ஏசாயா 65ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். 10ஆம் அதிகாரத்தில் என்ன சொல்லி முடிக்கிறார்னா, இஸ்ரவேலர்களே, தேவன் தமது அன்பின் கரத்தை உங்களுக்கு நேராக நீட்டி இருக்கிறார், நாள் முழுவதும் நீட்டிக்கொண்டே இருக்கிறார், திரும்புங்கள் என்று கேட்கிறார். இந்த நற்செய்தியை இங்கே நிறைவு செய்கிற நாளை இதனுடைய தொடர்ச்சி நாம் கேட்போம். பிரார்த்தனை செய்வோம். பரிசுத்தமுள்ள தகப்பனே, உமது வார்த்தைகள் எவ்வளவு கம்பீரமாக ஆழமாக இருதயத்தில் ஊடுருவி செல்கிறது. எங்களுக்காக வானத்துக்கு ஏறி இறங்கி நற்செய்தி சொல்லக்கூடியவர் எங்கள் வாயின் வார்த்தையாக இப்பொழுது இருக்கிறதுக்காக உமக்கு தோத்திரம். அவர் மாம்சத்தில் வந்தார், மாம்சத்தில் கொலை உண்டு அடக்கம் பண்ணப்பட்டு 3வது நாளில் எழுந்தார் என்று அறிக்கை எடுக்கிறோம். விசுவாசமுடைய இருதயத்தை எங்களுக்கு கட்டளையிடும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். அன்பான சகோதர சகோதரிகளை மீண்டும் சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். விசேஷமாக உங்களிடத்தில் ஒரு வேண்டுகோள், ஒரு ரெக்வெஸ்ட் என்ன அப்படின்னா, நம்முடைய பைபிள் அவர் ப்ரோக்ராம் பலவிதமான சேனல்களில் வருது. அதோடு கூட ரொம்ப முக்கியமாக இப்பொழுது உங்களிடத்தில் பொதுவாகவே நம்ம திருமறை நேரம் நிகழ்ச்சியில் பணம் கொடுங்க, இதை நம்பர் பாருங்கள், அனுப்புங்க அப்படின்னு நம்ம கேட்டதே கிடையாது. ஆனால் மிகப்பெரிய ஒரு ரெக்வெஸ்ட்டை, மிகப்பெரிய ஒரு விண்ணப்பத்தை உங்கள் முன்னால் நான் இப்போ வைக்கலான் இருக்கேன். அது என்னென்னா, நம்முடைய பைபிள் அவர் டிவியினுடைய யூடியூப் சேனலை நீங்கள் பார்க்குறீங்க நிறைய பேர். ஒரே ஒரு விஷயம், அதை பிறருக்கு அறிமுகம் செய்யுங்கள். அடுத்தது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த லைக் பண்ணுங்கன்னு நான் சொல்ல மாட்டேன், அக்செப்ட் பண்ணுங்கள். ஏன்னா ட்ரூத் இல்லையா அது, அதை நாம் அக்செப்ட் தானே பண்ணணும் இல்லையா? அடுத்தது அந்த வியூஸ் எவ்வளவு பார்க்குறாங்களோ அவ்வளவு தூரத்துக்கு நாம் அந்த வசன விதைகளை இன்னொருவருக்கு நாம் கொண்டு சென்றதாக இருக்கும். பழைய ஏற்பாட்டு காலத்தில் குஷ்ரோகிகள்
எல்லாருமே சாகிற ஒரு தருவாயில் ஊரே இருக்குது, பட்டணமே இருக்குது. இவங்க அந்த கோட்டையினுடைய எல்லைக்கு வந்த உடனே பகைஞரெல்லாம் ஓடி போயிட்டு உணவுப் பொருள்லாம் கிடக்கிறத பார்த்த உடனே, ஆஹா, இந்த நற்செய்தியை நாம் சொல்லாமல் போனால் நமக்கு ஐயோ என்று சொல்லி அவங்க நல்ல செய்தியை கொண்டு போய் ஊரில் சொன்னாங்க. அதுபோல இந்த சுவிசேஷம், இந்த சத்தியம், இந்த கிறிஸ்தவ விழிப்புணர்வு, ஒருவர் பேச அதை மற்றவர்களுக்கு அறிமுகம் செய்கிற ஒரு வேலையை, ஒரு அந்திரியாவினுடைய வேலையை அவர் தானே பண்ணார். இயேசுவை கண்டேன், வந்து பாருங்க அப்படின்னார். அதை நீங்கள் செய்யும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், இந்த ட்ரூத்தை அக்செப்ட் பண்ணுங்கள். மற்றவர்கள் இதை அக்செப்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு கருவியாக, உதவியாக இருங்க. நிச்சயம் இது நிமித்தமாக இந்த சுவிசேஷ ஊழியத்தினுடைய பலனில் உங்களுக்கு பங்குண்டு, இல்லையா? God bless you. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நன்றி. தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: திருமறை நேரம், 58 சர்ச் தெரு, குமரன் நகர், சென்னை 6082. செல்போன் 9385500882. கர்த்தாவே, தேவர்களில் உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்?